அஜித் சாரோடைய ஃபோட்டோ, அர்ஜுன், ஆரவ் இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதோடைய தற்போதைய நிலை என்ன சார் விடாமுயற்சியோடது? ஒரு 58 நாள் அதனுடைய பிளானிங் வந்து அஜர்பைஜானில் ஒரு ஷெட்யூல் போட்டு 58 நாள் அப்படின்னு போய் எடுத்தாங்க. எடுத்தபோது அங்கே இருந்த அந்த தட்பவெப்பநிலை, அப்புறம் அந்த திடீர் புயல், பனி, அப்புறம் வந்து திடீர் மழை, இதனால் வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு அங்கே ஒரு 2-3 படங்களுக்கு முன்னாடி உருவ கேலிக்கு ஆளானவர் அவர் தான். இது ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை செய்யவும் கூடாது. வந்து அவருடைய விருப்பம். வந்து அவங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பை வச்சுக்கிறது, அதை வந்து பண்ணுறது. அதை தாண்டி ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, ரசிக்காமல் போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தடால்டியாக இப்போ உடம்பை ஒரு எடையை குறைச்சி இதில் வந்திருக்காரு. வெற்றிமாறன் படத்து மேலே தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே வாடிவாசலுக்குள்ளே அஜித் உள்ளே வராரு அப்படின்னு நம்ம சேனல்லே கூட நம்ம பேசியிருந்தோம். ஏறக்குறைய அது முடிவும் ஆயிடுச்சு. ஆகி சூர்யா வந்து அமீர் கூட டைரிங்காக நான் நடிக்க முடியாது, இல்லை அமீர் எதுக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா வெற்றிமாறன்கிட்ட. அப்போ நாசுக்காக சொல்கிறது, நான் உங்ககிட்ட சொல்ல இந்த கேரக்டருக்கு மோகன்லால் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா, நான் வேணா சொன்னால் மோகன்லால் நடிப்பார். அது மாதிரியான ஒரு அதை வெற்றிமாறனை புரிஞ்சுக்கிட்டு யார் வேணும் வேணான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். விடாமுயற்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தாண்டி அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியத்தை உண்டாகிறது. இது ஒரு கேப்பே இல்லாமல் கிளம்புவோம் அப்படின்னு. ஒருவேளை விஜய் தளபதி 68க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரேக் விட்டுட்டு அரசியலுக்குள்ளே போகிறதுனால நாம் உள்ளே இறங்கி கலக்குவோன்ற முடிவுக்கு வந்துட்டாரான்னு தெரியல. அன்பான அறம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் செயர் பாலு சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த ஒரு மழை புயல் இதெல்லாம் தாண்டி ரொம்ப கேப்புக்கு அப்புறமா சந்திக்கிறோம். ஸோ ஒரு பக்கம் சென்னை வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கும் போது இந்த மழை புயலுக்கு அப்புறமா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விதத்தில் வந்து விடாமுயற்சி டீம்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் லீக் ஆயிருந்துச்சு நேற்று ஈவினிங், இன்னைக்கு காலை எல்லாமே. அதில் நம்ம அஜித் சாரோடைய ஃபோட்டோ, அர்ஜுன், ஆரவ் இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதோடைய தற்போதைய நிலை என்ன சார் விடாமுயற்சியோடது? அதான் ஒரு 58 நாள் அதனுடைய பிளானிங் வந்து அஜர்பைஜானில் ஒரு ஷெட்யூல் போட்டு 58 நாள் அப்படின்னு போய் எடுத்தாங்க. எடுத்தபோது அங்கே இருந்த அந்த தட்பவெப்பநிலை, அப்புறம் அந்த திடீர் புயல், பனி, அப்புறம் வந்து திடீர் மழை, இதனால் வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு அங்கே உடம்பு முடியாமகி இங்கே சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதை தாண்டி ஒரு பிரேக் விட்டேன் என்ன அப்படின்னு அஜித் முடிவு பண்ணது. அது பிரேக் விட்டு டீமே சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு சில காட்சிகளை ஆக்ஷன் பண்ணி அங்கேயே எடுக்கலாம் அப்படின்னு முடிவான போது இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மில்லன் ஒரு காலம் ஆகிட்டார். அவருடைய மனைவி தான் இப்போ ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அஜர்பைஜானில் செட்டு போட்டு சில காட்சிகளை எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது எல்லோரும் கேட்குறது தான். ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க. வந்து ஒரு இவர் ஏவிஎம் சரவணன் சொல்லியிருப்பார், எங்கள் அப்பா வந்து ஒரு அவுட்டோர் போயிட்டா, ஒரு காஷ்மீர் போயிட்டா அங்கே வந்து காஷ்மீர் தெரியணும் அவ்வளோ செலவு பண்ணால். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் வெளிநாடு போய் வெளியூர் போய் செட்டு போடக்கூடாது, நீங்கள் அங்கே இருக்கிற இயற்கையை எடுக்கிறதுக்கு தானே. ஆமாம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். ஆமாம், லியோவுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது. நீங்கள் என்ன இங்கேருந்து காஷ்மீர் போய் அங்கே செட்டு போட்டு எடுக்கணுமா அப்படின்னு ஒரு. இப்போ இந்த விடாமுயற்சிக்கு அஜர்பைஜானில் அப்படி என்ன செட்டு அப்படின்னு மகிழ் திருமேனி நம்ம, ஏன்னா வந்து ஒரு திறமையான டைரக்டர், நல்ல ஃபிலிம் மேக்கர், அவர் என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இப்போ ஏன்னா லியோவில் இருந்த ஒவ்வொருத்தராக இப்போ அதில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. த்ரிஷாவிலேருந்து அர்ஜுன், ஆரவ் இல்லை, திடீர்னு வந்து அர்ஜுன் ஆரவ் இருக்கிற அந்த ஃபோட்டோ வெளியே வந்திருந்தது. குறிப்பாக இன்னும் ஸ்லிம்மாக இருக்கார் அஜித். ஆமாம் சார், அது ஃபேன்ஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த. ஏன்னா தொடக்கத்துலேருந்து மூவி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் விட்டாங்க. நம்ம வலிமை அப்டேட் மாதிரி விடாமுயற்சி அப்டேட்னு எல்லோரும் கேட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அஜித் சாரோடைய அந்த லுக் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்குமா சார், இல்லை இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வெற்றிமாறன் கூட அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அதுக்கு இடையில ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த ப்ராஜெக்ட், அதுக்கும் சேம் இதே மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார்? இது கண்டினியூ பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இவ்வளோ தூரம் டக்குன்னு மெனக்கிட்டு இறக்கியிருக்காரு உடம்பு. பொதுவாக வந்து ஒரு 2-3 படங்களுக்கு முன்னாடி உருவ கேலிக்கு ஆளானவர் அவர் தான். அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை செய்யவும் கூடாது. வந்து அது அவருடைய விருப்பம். வந்து தன் கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடம்பை வச்சுக்கிறது, அதை வந்து பண்ணுறது. அதை தாண்டி ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, ரசிக்காமல் போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தடால்டியாக இப்போ உடம்பை ஒரு எடையை குறைச்சி இதில் வந்திருக்காரு. அது அடுத்து எடுக்க போகிற ஆதிக்க ரவிச்சந்திரன் படம், குறிப்பாக அதை தாண்டி வெற்றிமாறன் படம். ஏன்னா வெற்றிமாறன் படத்து மேலே தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே வாடிவாசலுக்குள்ளே அஜித் உள்ளே வராரு அப்படின்னு நம்ம சேனல்லே கூட நம்ம பேசியிருந்தோம். ஏறக்குறைய அது முடிவும் ஆயிடுச்சு. ஆகி இல்லை வேணாம் பிரதர்,
நான் இருந்தால் நல்லா இருக்காது. அது அஜித் ஒத்துக்க மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா சூர்யாவுக்குன்னு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அவர் போய் அதுக்கு வந்து டெஸ்ட் ரூட்லாம் எடுத்து மதுரையில் இருக்க ஒரு காளை கூட பழகிட்டு, அந்த ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் நம்ம பழகாமல் போய் தொட முடியாது. உள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து இப்போ சூர்யா அமீர் பிரச்சனை, இல்லை சூர்யா கார்த்தி அமீர் பிரச்சனையாக மாறின பிறகு உள்ள சூர்யா சொன்னதாக ஒரு தகவல், அமீர் கேரக்டருக்கு பதில் மோகன்லாலை கொண்டு வந்தா என்ன அப்படின்னு. இந்த பிரச்சனையால் அந்த ஒரு முடிவு சூர்யாவுக்கு வந்திருக்குல்லவா? சூர்யா வந்து அமீர் கூட டைரிங்காக நான் நடிக்க முடியாது, இல்லை அமீர் எதுக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா வெற்றிமாறன்கிட்ட. அப்போ நாசுக்காக சொல்கிறது, நான் உங்ககிட்ட சொல்ல இந்த கேரக்டருக்கு மோகன்லால் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா, நான் வேணா சொன்னால் மோகன்லால் நடிப்பார், அது மாதிரியான ஒரு அதை வெற்றிமாறனை புரிஞ்சுக்கிட்டு யார் வேணும் வேணான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் விருப்பம் இருந்தால் நடிக்க இல்லை கிளம்புங்கன்ற அந்த வார்த்தை வந்ததுனால தான் வெளியே கசிய ஆரம்பிச்சது. ஒருவேளை வந்து சூர்யா வெளியே வந்துடுறாரு, உள்ள அஜித்தை கொண்டு வர மாதிரியான ஒரு பிளானிங்லாம் இருந்தது. அஜித் வந்து அதில் 100% ஒத்துக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து பிசிக்கலாக அவருடைய அந்த உடல் ரீதியான சில நிஜமான காளைகள்லாம் போய் அடக்கிறதெல்லாம் அவர் அதை டம்மியாக வச்சு எடுக்கவும் மாட்டார் வெற்றிமாறன், அதை ஒத்துக்கவும் மாட்டார் அஜித். நாம் அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்டில் ஃப்ரெஷ்ஷாக இறங்கும் பிரதர் அப்படின்ட்டார். அது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாக இருக்கும். அது ஒரு நாவலா, சிறுகதையா, குறுநாவலா எதுவும் தெரியல. ஒரு 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 படைப்பு இலக்கியமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கட்டிக்காரர். இப்போ நம்ம விடாமுயற்சிக்குள்ளே வரும்போது விடாமுயற்சிக்கும் ஒரு ஆரம்பத்தில் மகிழ் திருமேனி அஜித்துக்கு செட் ஆவாரா அப்படின்ற ஒரு டாக் இருந்துக்கிட்டே இருந்தது. வந்து இவர் அதிக நாள் எடுப்பார், நிறைய ரீடேக் எடுப்பார், ஒரு ஆர்டிஸ்ட்டை 3 ரீடேக் மேலே வந்து அஜித் கிட்டலாம் கேட்டால் ஒத்துக்க மாட்டாருன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னது. ஒரு காட்சிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ரீடேக் எடுத்திருக்காரு மகிழ் திருமேனி. 15 ரீடேக்கு ரீசன் சொல்லியிருக்காரு. அது 15வது ரீடேக் ஓகே ஆன பிறகு அஜித் திரும்பி ஓகேவா பிரதர்னு சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. ஓகேவா பிரதர் அப்படின்னுக்கிறார், ஓகே சார்னு. அதுக்கு என்ன காரணம்னா பயங்கர பிளானிங்கோட மகிழ் திருமேனி அங்கே இருக்கார். ஃபுல் ஸ்டோரி போர்டு, இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்ற திட்டமிட்டு கரெக்டாக செய்கிறது. அதை மீறி வந்து இயற்கையாக சில மாற்றங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அஜர்பைஜான் நம்ம வந்து நீங்கள் ஜார்ஜியாவில், உக்ரைனில், ரஷ்யாவிலலாம் படப்பிடிப்பு நடத்திருக்கேன். இப்போ அங்கே போக முடியாது, மிகப்பெரிய போர் நடந்தது. இந்தியாவில் பல இடங்களில் எடுத்திருக்காங்க. அஜர்பைஜான் ஒரு புது கண்ட்ரி. அந்த புது கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருந்த சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு போட்டாலும் யாருக்கும் இங்கிலீஷ் வரல. டிரான்ஸ்லேட்டர், அது அஜர்பைஜான்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் பிடிக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதான். ரெண்டாவது ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ பெரிய காஸ்ட்டாம். அவங்களே வந்து துருக்கிலையும் ரஷ்யாவிலையும் தான் பொருள் வாங்குறாங்களாம். அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் ஒரு யூரோப்போடைய கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவசரத்துக்கு ஒரு பேபி லைட்டு, ஒரு ட்ராலி, ஒரு சின்ன கிரேன் எதுவுமே கிடையாது அங்கே. அடிப்படை தேவை அவங்களே சினிமாவை எப்படி எடுக்கிறாங்கன்னா, சும்மா வந்து ஒரு கையில் இருக்கிற ஒரு சின்ன கேமராவில் வச்சு அவங்க பாட்டுன்னு வந்து நம்ம செல்ஃபோனில் எடுப்போம் இல்லைங்களா, ஆமாம் சார், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்களா. வந்து அது ஒரு சினிமாவே இது பண்ணல. அவங்க வீட்லேயே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஓட்டிக்கிறாங்களாம். இப்படி இருக்கிற ஒரு நாடு. அதனால் அவங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டால் ஒன்று நம்ம இந்தியாவுக்கு வந்தாகணும், இல்லைனா வந்து துருக்கிக்கு போயாகணும், இல்லைன்னா துபாய்க்கு. இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய இடர்பாடுகள் இருந்தும் இந்த இந்த நாட்டை கதைக்களமாக தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் வெறும் லொக்கேஷன் மட்டும் இல்லை, கதைக்குள்ளும் இந்த நாடு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் மேட் கட்டிட்டு அவ்வளோ தத்ரூபமாக எடுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் வந்துடுச்சு இன்றைக்கி. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ஜுன் உள்ள வில்லனாக நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஆரவ் வந்துட்டார். அதே சமயம் இப்போ இதோ ஓடிக்கிட்டு இருக்கு, யாரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு அவர் அந்த படத்துலேருந்து நீக்கப்பட்டார்லாம் சொல்கிறாங்க. வந்து ஆமாம் சார், அந்த லுக்கை நம்ம ரிவீல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அதெல்லாம் அஜித் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். வந்து இப்போ இவங்களே உட்காந்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, வந்து ஒரு காபி ஷாப்போ ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துக்கிற மாதிரி எடுத்துருங்க. அதே லுக்கில் தான் அவரும் இருக்கார். அதே ஸ்லிம்மா அதே இதில் தான் இருக்குது. இங்கே சென்னையில் வந்தப்போ, ஏர்போர்ட்டில் வந்தப்போ ஒரு வீடியோ வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் விடாமுயற்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தாண்டி அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியத்தை உண்டாகிறது. அஜித் ஒரு கேப்பே இல்லாமல் கிளம்புவோம் அப்படின்னு. ஒருவேளை விஜய் தளபதி 68க்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரேக் விட்டுட்டு அரசியலுக்குள்ளே போகிறதுனால நாம் உள்ளே இறங்கி கலக்குவோன்ற முடிவுக்கு வந்துட்டாரான்னு தெரியல.
ஓகே சார். ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் ஹேப்பியா, விடாமுயற்சி ஒரு பக்கம் அப்படியே சம்பவமா லோட் ஆயிட்டு இருக்கும்போது, தளபதி 68 டீம்ல இருந்து கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க. எந்த ஒரு அப்டேட் எதுவுமே குடுக்காம. ஸோ அதோட இப்ப தற்போதைய நிலைமை என்ன சார்? அண்ட் அதுக்கான ஏதாவது அப்டேட்ஸ் இப்ப வருமா? இல்ல அஃபிஷியலான ஒரு அப்டேட் இல்லனாலும் வந்து தகவலா வந்து இதுவாயிருக்குது. ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா துருக்கியில எடுத்து முடிச்சுட்டு, இப்போ ஹைதராபாத்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரான்னு கூட தெரியல. நினச்சா ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு நடிச்சுட்டு மறுநாள் கூட வந்துடலாம். ஆனால் ஹைதராபாத்தில் டீம் இருக்காங்க. அதில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஜனவரி 1ஆம் தேதி டைட்டில் லுக்கை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானிங் நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக இதுவாகிட்டு அது ஒரு அப்பா மகன் கதை, ஒரு டைம் ட்ராவலர், இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு, அதை ஒரு ஒரு தீவிரவாத பின்னணியில் உள்ள ஒரு கதை. அப்பா ஒரு ஆபீசர், பையன் ஒரு தீவிரவாதி, அப்பாவே பையனை கண்டுபிடிக்கிற ஒரு நிலைமை வரும் அப்படின்னு இது மாதிரி பேசப்படுது. இது அப்போ விஜய் அவர்கள் வந்து இரட்டை வேடங்கள்ல நடிக்கிற மாதிரி. இரட்டை வேடங்களா? அதுக்கு தான் அந்த ஸ்கேனிங்லாம் போயிட்டு அந்த டிஏஜிங் டெக்னாலஜி போயிட்டு சின்ன இளமையாக மாற்றி அதெல்லாம் கூட எடுத்து பார்த்தாங்களா. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருந்தது தான். ஆமாம் சார். விக்ரம் படத்தில் ஆக்சுவலாக லோகேஷ் கமலுக்கு பண்ணணும்னு நினச்சாரு. பட் அந்த டைம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏற்கனவே ஷாருக் கான் பண்ணிட்டார். வந்து அது ஒரு சின்ன ஒரு சீனுக்கு தான் அவர் பண்ணியிருந்தார். ஹிந்தியில் ஏதோ ஒரு படம் வந்து இவங்க த்ரோட்டாக வந்து ஒரு கேரக்டரை த்ரோட்டாக வரா மாதிரியான இருக்கு. அங்கே இருக்கிற சில டெக்னீஷியன்ஸ்லாம் இங்கே கூட்டின்னு வந்திருக்காங்க. ஏதாவது டவுட்டு வேணும் எடுக்கும் பொழுது எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்காக அங்கேருந்து ஒரு 2-3 டெக்னீஷியன்ஸ் வந்து ஸ்பாட்லேயே இருக்காங்களாம். சார் அந்த நீங்கள் இப்போ வாடிவாசல் அதை பற்றி சொல்லிருக்கும் போது, அதாவது அஜித்தோட என்ட்ரி உள்ளே இருக்கும், அதுக்கப்புறமா அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அமீருக்கும் சூர்யாவுக்கும் அப்போ நிறைய சீன்ஸ் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கா சார்? ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறனால தானே நீங்கள் தான் சூர்யா அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மனமாற்றம், அதுக்கு பதிலாக மோகன்லால் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இப்போ இந்த ஜப்பான் பட வெளியீட்டு விழாவில் தான் வந்து இன்விடேஷன் கொடுத்தீங்களான்னு கேட்டு, அப்புறமா வந்து இவர் பிரசாத் லேபில் வந்து ஒரு பதில் சொல்லி, அதுக்கப்புறம் பூதாகரமாக அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு பிரபல வாரப்பத்திரிகையில் அமீர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் வாடிவாசல் சொல்லும் பொழுது இந்த காளை கூட பழகிறத பற்றி சொல்லியிருந்தார். நானும் சூர்யாவும் போய் தான் வந்து ஆளுகோ ஒரு காளை அந்த மதுரையில் போய் பழகிறதா இருந்தது. எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால சூர்யா முதல்ல கிளம்பி போயிட்டார் அப்படின்னு மறைச்சி நாகரிகமாக சொல்லியிருக்காரு பொழுது அந்த பேட்டியில். அதுக்கப்புறம் இவரும் போய் அதை வந்து அந்த காளை கூட பழகிட்டு வந்தாச்சு. இப்படி 2 பேரும் வந்து ஒரே சமயத்தில் போய் அந்த ஜல்லிக்கட்டு காளை கூட பழகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது 2 பேருக்கும் யூக்லான ஒரு கேரக்டர் தான் அது. ஒரு இணையான ஒரு கேரக்டர் தான். நிறைய விஷயங்கள் சொல்லி தெரிஞ்சுட்டிங்க சார். ரொம்ப நன்றி நேரம் கொடுத்ததுக்கு.